2016ஆம் ஆண்டுக்குள் நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் குழு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் ஒரு நியாயமான நிரந்தரமான நமது மக்களுடைய உரிமையை அங்கீகரிக்கின்ற, நமது மக்களுடைய சுயமரியாதையை கௌரவத்தை அங்கீகரிக்கின்ற, நமக்கு போதிய அளவு சுயாட்சி தருகின்ற ஒரு அரசியல் தீர்வு 2016ஆம் ஆண்டு முடிவடைவதற்கு முன்பதாக இந்த நாட்டில் ஏற்பட வேண்டும். ஒரு அரசியல் தீர்வு ஏற்படுவதில் இன்னமும் தாமதம் ஏற்படுவார்கள் நாம் ஒரு இனமாக அறிவோம். அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஒரு அரசியல் தீர்வு விரைவில் ஏற்பட வேண்டும். இன்றைக்கு நமது பிரச்சனை முன்னொப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சர்வதேச மயமாக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு பரிகாரம் வழங்கப்பட்டு நடைபெற்றவை திருப்பி நடைபெறக்கூடாத ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும் என்பது சர்வதேச சமூகத்தின் நிலைப்பாடு. இவற்றை எல்லாவற்றையும் வலுப்பெற செய்வதற்கு தற்பொழுது மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பம். இந்த தேர்தல் என்ன விதமான ஒரு அரசியல் தீர்வு நமது மக்களுக்கு தேவை என்பதை நீங்கள் உங்களுடைய ஜனநாயக முடிவின் மூலமாக உலகத்தை அறிவிக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் கூட என்ன சொல்கின்றது என்றால், ஒன்றியாட்சிக்குள் தான் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் என்று சொல்கின்றது. ஒரு விடயத்தை நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு எல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய அரசாங்கத்துக்கு நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு தீர்வு என்பது முதலாவதாக வடகிழக்கு என்பது இணைக்கப்பட்ட தமிழர்களது தாயகம் என்பது ஒரு அரசியல் நிர்வாக அலகாக மாற்றப்பட வேண்டும். ஏற்கனவே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் 18 வருடங்களாக வடக்கும் கிழக்கும் இணைக்கப்பட்டு ஒரு அரசியல் நிர்வாக அலகாக இயங்கி வந்தது. திருகோணமலை அதனுடைய தலைநகரமாக இருந்தது. ஆனால் மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசாங்கத்தில் வடக்கும் கிழக்கும் மீண்டும் பிரிக்கப்பட்டது. ஆனால் தமிழ் மக்கள் தமது சொந்த தாயகத்தில், அவர்கள் வடகிழக்கு இணைந்த தாயகத்தில் தொடர்ச்சியாக ஒன்றாக இருக்க விரும்புகின்றார்கள். எந்த ஒரு தீர்வுக்குமான முதலாவது அடிப்படை என்பது வடகிழக்கு இணைந்த தாயகம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக உலகத்துக்கு மாத்திரமல்ல, இலங்கையின் சகல அரசாங்கத்திற்கும் சொல்லி வந்திருக்கின்றோம். ஒற்றையாட்சிக்குள் இந்த அதிகார பகிர்வு என்பது சரியாக இருக்க முடியாது. தமிழ் மக்கள் என்பவர்கள் ஒரு தேசிய இனம், அவர்களுக்கு சுய நிர்ணய உரிமை இருக்கின்றது. வடகிழக்கு என்பது அவர்களது தாயகம். அதனுடைய அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில், தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இறையாண்மையின் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கான தீர்வு என்பது அமைய வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம்.